டேலண்டட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீமியர் ப்ரோவில் அனிமேட்டட் ஜிஃபை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நமக்கு தேவையான ஃபுட்டேஜஸை ரஷ்ன்னு சொல்லி ஒரு பின்னை கிரியேட் பண்ணி அந்த பின்னுக்குள்ளே அந்த ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணிட்டேன். சீக்வன்ஸ்னு சொல்லி இன்னொரு பின்னை கிரியேட் பண்ணி அந்த பின்னில் நான் சீக்வன்ஸும் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த சீக்வன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஸ்கொயர் டைப்பில் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது 1080 × 1080 அப்படிங்கிற ஸ்கொயர் டைப் ஃபார்மேட்டில் அந்த சீக்வன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சீக்வன்ஸை நான் டைம்லைனில் கொண்டு வந்துட்டேன். ஸோ அந்த சீக்வன்ஸ் தான் டைம்லைனில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு தேவையான இந்த ரஷ்ஷை என்னோட டைம்லைனுக்குள்ளே நான் உள்ள வச்சுக்கிறேன். ஸோ இதில் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணவான்னு கேட்குது. நான் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இருக்கிற அந்த சீக்வன்ஸ் வந்து ஸ்கொயர் சீக்வன்ஸில் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இந்த சீக்வன்ஸ் இருக்குது. ஏன் இதை நான் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மோஸ்ட் சோஷியல் மீடியா வந்து ஸ்கொயர் ஃபார்மேட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜிஃபாக க்ரியேட் பண்ணுற, அது நம்ம இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்கொயர் டைப் ஜிஃப் ஃபார்மேட் வந்து அப்படிங்கிறது சப்போர்ட்டட் ஃபார்மேட். ஸோ அதனால் நான் வந்து 1080 சொல்லி ஸ்கொயரில் டைப் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்களும் கொடுத்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும். வேறு ஃபார்மேட் கொடுத்துட்டு அது திருப்பி ரீசைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது சிரமம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். சரி, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு தேவையான இந்த ஃபுட்டேஜஸில் எந்தெந்த சீன்லாம் தேவையோ அந்த சீனை மட்டும் வச்சுக்கலாம். தேவையில்லாத சீன்ஸை நாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரெண்டாவது, நாம் க்ரியேட் பண்ணுறது அனிமேட்டட் ஜிஃப். ஸோ இந்த ஜிஃப்ங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, நாம் ஒர்க் பண்ணுற இந்த என்டையர் வீடியோவோட முக்கியமான சில விஷயங்களை மட்டும் ஹைலைட் பண்ணி அதை நாம் ஒரு சின்ன லூப் வீடியோவாக ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஜிஃப். லூப் வீடியோ அப்படிங்கிறது நம்ம ப்ளே பண்ணதே திருப்பி ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதுதான் லூப் வீடியோ. அந்த லூப் வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம வீடியோவாக நம்மளோட சோஷியல் மீடியாவில் போட முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஜிஃபாக க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த ஜிஃபில் ஆடியோ வராது, வெறும் விஷுவல் மட்டும் உங்களுக்கு லூப்பாக ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஜிஃப்பு இது எல்லாமே நம்ம போட போகிற வீடியோவோட ஹைலைட்டான சில விஷயங்களை மட்டும்தான் உள்ளே வச்சு காட்டுவோம். அதனால் நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த ஜிஃப்பும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீடியோவோட ஹைலைட்டான சில பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ரெண்டாவது, எந்த லென்த் வரைக்கும் இந்த ஜிஃபை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் 3 செகண்ட்ஸ். மேக்ஸிமம் 3 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஜிஃபை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஃபோட குவாலிட்டி எந்த இடத்துலையும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் 3 செகண்ட்ஸ்க்கு மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஜிஃபோட குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது குவாலிட்டிங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கிரெயின்ஸ் அண்ட் நாய்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஜிஃப் ப்ளே ஆகுறதும் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு 3 செகண்ட்ஸ்க்குள்ளே ஜிஃப் கண்டென்ட் கொண்டு வாங்க. அந்த 3 செகண்ட்ஸ்க்குள்ளே எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிற அந்த கண்டென்ட்டை காட்டணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி எடிட் பண்ண அந்த சீக்வன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை நான் ஆல்ரெடி எடிட் பண்ண சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ப்ரீவியஸாகவே இந்த ஜிஃபை எடிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு இந்த ஜிஃபோட மொத்த லென்த்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, எனக்கு 3 செகண்ட்ஸ் 18 ஃப்ரேம்ஸ் தான் இந்த லென்த் இருக்குது. ஸோ 18 ஃப்ரேம்ஸுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 4 செகண்ட்ஸ் அல்லது 3 செகண்ட்ஸ்க்குள்ளே 4 செகண்ட்ஸ்க்குள்ளே இருந்தால் கூட ஓகே தான். ஸோ 3 or 4 செகண்ட்ஸ்க்குள்ளே இதை முடிஞ்ச அளவுக்கு கவரப் பண்ண பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அது கவரப் ஆகலை அப்படின்னா, முடிஞ்சால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரேம்ப் பண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது நார்மலாக ப்ளே ஆகிட்டு இருக்கும். இந்த ஏரியா ரேம்பிள் இருக்கும், இது நார்மலாக இருக்கும், இது நார்மலாக இருக்கும், இது ரேம்பிள் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரேம்ப் பண்ணி கொண்டு போகிறது அல்லது ஸ்பீட் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்டென்ட்டோட லென்த்தை ஷார்டன் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ அப்படிங்கிறது ப்ராப்பராக எக்ஸாக்டாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறதும் கன்வே ஆகிடும். அதே மீன் டைம் உங்களுக்கு எந்த ஒரு லென்த் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டியில் வந்து உங்களுக்கு 16 MBக்குள்ளே தான் வந்து உங்களோட ஜிஃப் இருக்கணும். ஸோ அதனால் 16 MB அப்படிங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த 3 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் 16 MB அப்படிங்கிறது மேக்ஸிமம் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் எப்படி அந்த 16 MBக்குள்ளே எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது சேர்த்து பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ரியேட் பண்ண இந்த ஜிஃபை அவுட் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்னோட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியாவுக்கு வந்துடும். ஸோ எக்ஸ்போர்ட்டில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அனிமேட்டட் ஜிஃப் அப்படிங்கிற இந்த கான்செப்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அனிமேட்டட் ஜிஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா குவாலிட்டி.
ஸோ குவாலிட்டியில் நீங்கள் 100 கொடுத்தீங்க அப்படின்னா 100 கொடுத்துட்டு அதே மீன் டைம் கீழே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் ரெண்டர் ஆகும். பட் சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 50 MB 60 MBன்னு இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியை 0 பண்ணிவிடுங்க. அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் இருக்கும். இந்த ஃப்ரேம் ரேட் அப்படிங்கிறது நான் இங்கே க்ரியேட் பண்ண இந்த சீக்வன்ஸோட ஃப்ரேம் ரேட் தான் இங்கே காட்டும். நான் க்ரியேட் பண்ணது 25 தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஜிஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குவாலிட்டி ப்ளஸ் அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் இது ரெண்டும் நீங்கள் நார்மலாக ப்ளே ஆகணும்னு நினச்சி நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சைஸிங்காகவும் அதிகமாக இருக்கும். அதே மீன் டைம் ப்ளே ஆகிறதும் ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் வந்து சைஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஃப்ரேம் ரேட்டில் இந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா 25க்கும் கீழே என்ன ஃப்ரேம்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரேம்ஸை எடுத்துகிட்டு வாங்க. அது 20ஓ 12.5ஓ 10ஓ 5ஓ 10.54 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட விஷுவல் அதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த 1 2 4 5 எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். 10 இல்லைனா 12.5 அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும், சைஸும் கம்மியாக இருக்கும். அதே மெயின்டைன் நீங்கள் சொல்ல வர விஷயங்களும் உங்களால் கவர் பண்ண முடியும். 20-25 பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. 12.5ங்கிறது நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். நீங்கள் 25ல் ஒரு 60 MB இருக்குது அப்படின்னா 12.5ல் அப்படின்னா ஒரு 20 MB இல்லைனா ஒரு 18 MB இருக்கும். 10 வந்தீங்க அப்படின்னம்னா 9 MB 7 MB 6 MBக்கெலாம் 10ல் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரேம் ரேட் அப்படிங்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த ஃப்ரேம் ரேட்டை விட கம்மியான ஃப்ரேம் ரேட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரான சைஸிங்கும் பெட்டரான ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 12.5 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா எனக்கு தேவையான அந்த இடத்துல இது எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் ஆன இந்த அனிமேட்டட் ஜிஃபை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.